வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ யாரை பற்றி பேச போனால் ஒரு திருட்டு தம்பதிகள் செய்த மோசடிகள் பற்றி பேச போகிறோம். அந்த திருட்டு தம்பதிகள் யாருன்னா, திருடன் என்கிற இலவசம், அந்த திருட்டு திண்ணிமயில் என்கிற காயத்ரி என்கிற பொம்பளையை பற்றி பேச போகிறோம். இவங்க பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆடியோ போடுறேன். அந்த ஆடியோ கேளுங்க. ஆடியோ கேட்டு அதுக்கப்புறம் திருப்பி லைனுக்கு வரேன். உனக்கு உங்க ஆசை திருப்பி வாங்கிட்ட, சரியா? என்ன நம்பி வாங்குறவங்க எனக்கு ஃபோன் பண்ணி உங்க வீடியோவெல்லாம் சொல்லித்தான் என்கிட்ட வாங்குறாங்க. நான் பார்த்தேன்னா, இருந்தாலும் நீங்க எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லித்தான் கேட்கறாங்க. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. திரும்ப திரும்ப நீ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு ஃபீல் பண்ணுவ. நீ எல்லாத்த கூட மன்னிச்சிடலாம். ஒரு டாக்டருடைய அனுமதி இல்லாம டாக்டருடைய ஃபோன் நம்பர் போட்டு எப்படி அவருக்கு டார்ச்சர் பண்ணி இருக்கிறீங்க. நான் பேசினேன், எல்லாமே பேசினேன். அப்புறம் லைசன்ஸ் வாங்குறது, ஜிஎஸ்டி வாங்குறது, எஃப்எஃப்ஐ சர்டிஃபிகேட்டு எல்லாமே நான் வாங்கியாச்சு, சரியா? முன்னால் என்ன பண்ண முடியுமா? என்னை என்ன பண்ண முடியும் தெரியுமா? இந்த வீடியோ மட்டும்தான் போட முடியும். உட்காந்து டெய்லி உட்காந்து பேசி கண்டென்ட் கிரியேட் பண்ணி யூடியூப்ல ஏதாவது வருமானம்னு பார்த்துட்டு வீடியோ போட்டுட்டு உட்காந்துருக்க முடியும். வேற ஒன்றும் பண்ண முடியாது, புரியுதா? எல்லாத்துக்கும் ஆதாரம், எல்லாத்துக்கும் சட்டப்பூர்வமாக என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் நான் பண்ணியாச்சு. ஏமாத்தி ஒன்றும் வாங்கலை, பொருள் கொடுத்துருக்குறேன். பொருள் கொடுக்காம விட்டாதான் ஏமாத்துன்னு அர்த்தம், புரியுதா? நீ போய் பெட்ரோல் அடிச்சுட்டு போய் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிப்பாரு, அப்புறம் அந்த வலி வேதனை என்னன்னு உனக்கு தெரியும். ஒருத்தரோட அனுமதி இல்லாம நீ டாக்டருடைய நம்பரை 2 பேரும் யூஸ் பண்ணி மீடியாவில் போட்ட காரணத்துக்காக சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி, நானும் சரி போனா போயிடுச்சு, அது பாவம் என்னமோ பண்ணிட்டு போறாங்க, அவங்க ஏதோ அபியூஸ் போறதுக்காக பேசுறாங்கன்னு நினைச்சேன். ஆனா இதே வேலையா வச்சு செஞ்சுட்டு இருக்கிறீங்கல்ல, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் நோட்டீஸ் வரும் வீட்டுக்கு பாரு 2 பேர்த்துக்கு. ஆமாங்க, 2500 எக்ஸ்ட்ரா வாங்கினா என் வேலைக்கு எடுத்துட்டு போயிருக்கிறல்லங்க. ஒருத்தர் வேலைக்கு எடுத்துட்டு போனா அவங்களுக்கு கூலி வேண்டாமா? அவங்க சும்மா வீட்டில் எது செலவுகள் இருக்காதா சொல்றேன் நான். அந்த ஆடியோவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ வீடியோ தானே போட முடியும். ஒரு அக்காவை மரியாதை இல்லாமல் நீ வீடியோ தானே போட முடியும். ஆனால் உன் வீடியோ பார்த்துமே எங்கிட்ட நிறைய பேர் மருந்து வாங்கிக்கிறேன்னு பொய்யை பேசுகிறா ஒரு திருடன். அதாவது மக்களை ஏமாற்றி லட்சமாக கொள்ளையடிச்சிட்டு இருக்கிற அந்த திருடன் என்கிற இளவரசன் பேசுகிறா. அப்புறம் இன்னொரு ஆடியோவில் என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளோ தைரியம் இருந்தால் டாக்டரோட போஸ்டல் நம்பர் நீ போட்டிருப்ப அப்படிங்கிறது என்ன காரணம்? டாக்டருக்கு இந்த திருடனை பற்றியுமே அந்த திருட்டு மயிலை பற்றி தெரிஞ்சு போச்சு. அதனால்தான் மிரட்டி இருக்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, எஃப்ஐ சர்டிஃபிகேட் வாங்கியாச்சாமா, ஜிஎஸ்டி வாங்கியாச்சாமா, லைசன்ஸ் வாங்கியாச்சாமா. சமையல் கட்டுக்கு லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் குழந்தையுமே சண்டை பிடிக்கிற பித்தலாட்டத்துக்கு லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் ட்ரக் லைசன்ஸ்னால் இவனுக்கு என்னென்னு தெரியுமா? அது எந்த இடத்துல அப்ளை பண்ணோன்னு தெரியுமா? ஜிஎஸ்டின்னு என்னென்னு தெரியுமா? ஒரு ஆடிட்டிங் தெரியுமா? ஒரு கரண்ட் அக்கௌண்ட் இருக்குதா? ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்குதா? இதெல்லாம் அவனை அண்ணான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அண்ணின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். அந்த திருட்டு தம்பதிகளை, அதாவது கூட்டு மோசடி. எப்படின்னா, போய் எங்கள் மாமா குடிச்சிட்டு இருக்கிறாருங்க, நான் ஒரு மருந்து வாங்குறேன்ட்டு பஸ்ஸில் உட்காந்துட்டு அந்த திருட்டு மயில் அவங்க அம்மா பக்கத்தில் வச்சுட்டு குழந்தைய பக்கத்தில் வச்சுட்டு வீடியோ போட்டிருப்பாங்க. என்னடா பஸ்ஸில் வீடியோ போடுறாங்களா? எல்லாம் இறக்கப்பட்டிருப்பாங்க. ஹாஸ்பிட்டலேருந்து வெளியிலேருந்து பேசியிருப்பாங்க. நீங்களும் போய் வாங்கிக்கிங்க, 1000 ரூபா தாங்க இந்த மருந்து. அப்புறம் பரவாயில்ல. அப்புறம் ஒரு சீன் கிரியேட் பண்ணி எங்கள் மாமா குடிக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் மருந்து கலக்கி கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம திருட்டு இளவரசை, ஐயோ இந்த மருந்து சாப்பிடாதீங்க, சைடு எஃபெக்ட் வரும், என்னை முடிச்சு கட்ட பார்க்குறேன்ட்டு கணவன் மனைவி பித்தலாட்டு போட்டிருப்பாங்க. அப்புறம் மருந்து குடிச்சிருப்பாங்க. வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு குடும்பமே கூட்டு சதி பண்ணுறாங்க. என்னென்னா, இந்த மருந்தை நாம் வெளியில் எல்லாத்துக்கும் சொல்லலாம். இந்த மருந்தோட விலை 1000 ரூபா தான். ஆனால் அது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நம்மளை பார்க்குற முட்டாள் சப்ஸ்கிரைபர், அவங்க எப்பவுமே முட்டாள் தான் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு தெரியாது. ஆமாம், விலையை கேட்டால் நம்ம வாட்ஸ்அப் வாங்க, நாம் தான் நைட்டி பிஸ்னஸுக்கே வாட்ஸ்அப் வாங்கன்னு சொன்னாச்சு, ஒரிஜினல் விலை சொல்லது இல்லையாச்சு. அப்புறம் அப்படி கூட்டு மோசடி சொல்கிற கூட்டு சதி, அதாவது குடும்பமே உட்காந்து இது பண்ணுறாங்க. அந்த மருந்து வாங்கும் போது நீங்கள் தான் அவங்க குடும்ப உறுப்பினர் தான் போயிருக்கிறாங்க. இந்த ஒரு வீடியோவில் பல குடும்பத்தை காப்பாற்றிருக்கு அப்படிங்கிறாங்க. திருட்டு மயிலும் அந்த திருடன் என்கிற மக்களை ஏமாற்றி திருடன் என்கிற இளவரசனும். ஆனால் போக எல்லோரையும் உங்களை நம்பி வாங்க ஆரம்பிக்கும்போது
இந்த மருந்தோட உண்மையான விலை தெரியல. அப்புறம் நான் என்ன பண்ணேன், என்னோடய நண்பரை வச்சு விசாரித்தேன். அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த மருந்தோட விலை 1000 ரூபா தான். அது ஆன்லைன்லையும் கிடைக்கிது. அந்த மருந்து குடியை நிப்பாட்டாதுங்க. அது குடிச்சிங்கன்னா உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மை தான் எடுக்கும். ஆனால் எந்த இடத்துலையுமே இந்த திருட்டு தம்பதிகள் இதை பற்றி சொல்லலை. அந்த மருந்தோட விலையை பற்றி சொல்ல, அந்த என்ன மருந்துன்னு சொல்லலை. சில பேர்த்துக்கு மஞ்சள் கலர் கவரில் கொடுக்குறாங்க, சில பேர்த்துக்கு சில்வர் கவரில் கொடுத்து மோசடி பண்ணுறாங்க. இந்த மருந்து வாங்குறவங்கெல்லாம் எப்படி கொடுக்குறாங்கன்னா கணவன்களுக்கு தெரியாமல் கொடுக்குறாங்க. இதே ஒரு கூட்டு சதி தான். ஏதோ கையோ காலோ முடங்கி போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? கணவனுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியல என்ன சாப்பிட்ற. ஒரு வீட்டில் உட்காந்துட்டு மனைவி நம்பித்தான் சாப்பிட்றது. அந்த மனைவியே கணவனுக்கே தெரியாமல் இதை கொடுக்கும்போது கணவன்களோட நிலைமை என்ன? அதாவது சொல்லி கொடுக்கணும், உண்மை சொல்லி கொடுக்கணும். ஒரு குடும்பம், ஒரு மனைவி கணவன் குடும்பம் நடத்துனா உண்மை சொல்லி கொடுக்கணுங்க. சில பெண்கள் கணவனுக்கே தெரியாமல் கொடுக்குறாங்கன்னா இதுக்கு மூல காரணம் இந்த திருட்டு தம்பதிகள் தான். எதனால் நான் இது சொல்கிறேன்னா, ஒரு குடியிலேருந்து ஒரு ஆள் விடுபடணும்னா உங்களுக்கு மனக்கட்டுப்பாடு இருந்தால் மட்டும்தான் முடியும். மனக்கட்டுப்பாடு இல்லைன்னா முடியாது. அதை விட்டு போட்டு இவனோட மோசடிகளை பற்றி கேட்டால் தூக்கு போட்டு செத்துருங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. இது யாருமே இல்லை, பேசுனது அவங்க தங்கை தான். இலவச தப்பு பண்ணலின்னு சொல்லி போட்டு கொண்டத்து மகாளியம்மன் கோயிலையோ பச்சைனா அம்மன் கோயிலையோ அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கோயில் ஒண்டி முனியப்பன் கோயிலையோ போய் சத்தியம் பண்ண சொல்லுங்கள். அவங்க குடும்பமே உட்காந்து சத்தியம் பண்ண சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க அம்மா பேச சொல்லுங்கள். அவங்க அம்மா அந்த கோயிலுக்கு போகிறேங்க, இந்த கோயிலுக்கு போகிறேங்க, அந்த கோயிலில் அந்த சாமி நல்லா இருக்கும். ஆனால் பையன் மக்களை ஏமாற்றிட்டு திருடிட்டு மருமகங்கிறது ஒரு வீட்டுக்குள்ளே ஒன்று இருக்குது, அந்த தின்னுமயில். அந்த அம்மா தான் மூல காரணம். நான் மருந்து வாங்கியாச்சு, அதாவது 2 பேர் உட்காந்துட்டு கொரியர் பேக் பண்ணுறாங்க. எத்தனை மோசடி பண்ணிக்கணும், எத்தனை பேர்த்தை ஏமாற்றி சம்பாதிச்சுட்டு அவங்க அம்மா வாயை திறந்து பேசுகிறதில்ல. நீங்கள் ஒன்று பண்ணணும், அந்த ஏமாற்றணும் எல்லோரும் போய் அவங்க அம்மா வேலை செய்கிற மங்களம் சுல்தான்பேட்டை ஆஃபீஸில் போய் ஏதோ அதிகாரிகிட்ட என்னோடய வீடியோ கொண்டை காட்டுங்க, அந்த ஆடியோ காட்டுங்க, ஆடியோ காட்டு சொல்லுங்கள். அப்புறம் இலவசம் குடும்பத்துக்கு சுத்தமாக அறிவில்லைன்னு நினைக்கிறேன். யாரை போய் மிரட்டிக்கிறாங்க? கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிற ஓமனில் இருக்கிற அந்த அக்கா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள போய் மிரட்டி இருக்கிறேன். அந்த கண்ட்ரிக்கெல்லாம் இளவரசனோட குடும்பம் போயிருக்கிறாங்களா? அந்த கண்ட்ரி எந்த இடத்துல இருக்குது அது எதுவும் தெரியாது. தூக்கு போட்டு செத்துருங்க, அறிவில்லை. ஆனால் அண்ணன் எத்தனை பேர்த்தையா மாற்றிருக்கிறா? எங்கேயாச்சும் சத்தியம் பண்ண சொல்லுங்கள். கோயிலில் போய் நான் ஏற்றுக்கிறேன், சத்தியம் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்னா லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் வேணுமாம்மா. எதில்? யூடியூப்பில் உட்காந்துட்டு லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் பண்ணல. எப்படின்னா சாதாரண ஒரு யூடியூபராக இருந்துட்டு வெவ்வேறு கண்டென்ட் விதவிதமாக கண்டென்ட் வளர்ச்சி நம்ம இர்ஃபான் சொல்லலாம். இது நம்ம வீடினு ஒரு சேனலுக்கு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நான் சொல்கிறேன் இந்தியா குட்டி, இதுதான் லைஃப்பில் அச்சீவ்மெண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மானங்கட்ட ஆள் இருக்கிறாரு, சத்திவேல் என்ற கழுகன். நேற்று போய் உட்காந்து நேற்று கருத்து சாமியாக மாறுங்க, இன்றைக்கி வெந்தய சாமியாக மாறினா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த ஆளுக்கெல்லாம் மானம் மரியாதை சூடு சோறுனா எதுவும் கிடையாது. இது ஏன் நான் சொன்னேன், இளவரச நீ எல்லாம் சோத்தில் உப்பு போட்டு திங்கிறியான்னு கேட்டால் அதுக்கு இந்த ஆள் தரக்குறைவாக கமெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ணனை தரக்குறைவாக அவங்க அம்மாவை அண்ணிவை இதெல்லாம் கமெண்ட் பண்ணுவாள். ஆனால் தங்கச்சி சேனலில் போய் படுத்து கிடக்குறேன் காலில் விழுந்து. யாரோ பண்ண கமெண்ட்டுக்கு இந்த ஆள் ரிப்ளை பண்ணுறேன். இந்த ஆளுக்கு மானம் மரியாதை இல்லை. இந்த ஆளெல்லாம் இந்த கருத்து போடுறதுக்கெல்லாம் தகுதி இல்லை. இந்த ஆளோட பித்தலாட்டத்தை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த ஆள் என்னென்ன பித்தலாட்டம் என்னென்ன மெசேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். அப்புறம் அண்ணனை பற்றி கேட்டால் தங்கைக்கு கோபம் வருது, தங்கை பற்றி பேசக்கூடாதுன்ட்டு அண்ணன் அந்த அக்காவுக்கு மிரட்டல். நீங்கள் அந்த ஆடியோவில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஐயோ இது வரைக்கும் உங்களை விட்டு வச்சுருப்பேன், இனி பாவம் புண்ணியமெல்லாம் பார்க்க மாட்டேன். ஏன்னா பாவம் புண்ணியம் பார்க்குறதுக்கு நீ யாருடா? நான் கேட்குறேன், இளவரசா நீ யார்? நீயே வலைதளத்துக்குள்ள ஏமாற்றி உட்காந்துட்டு வலைதளம் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் உட்காந்துட்டு கணவன் மனைவி கேட்டு ட்ராமா போட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு பிச்சைக்கார பையன்தான் நான் சொல்லணும். எந்த ஒரு வேலை வட்டிக்கு போகாமல் நீ வலைதளத்துலேருந்து வெளியே வா, நானும் வெளியே வர்றேன், 2 பேர் உட்காரலாம். யார் அச்சீவ்மெண்ட் பண்ணுறான்னு பார்க்கலாம். லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் பண்ணுறேன்னா சாதாரண ஒரு ஹோட்டல் கடை வச்சுக்கிறாங்கன்னா ஒரு ரோட்டு கடையை வச்சு ரெஸ்டாரண்ட் வச்சு அதுக்கப்புறம் வைக்கலாம். அவங்க குடும்ப உறுப்பினர் சொல்லியிருப்பாங்க, ரெஸ்டாரண்ட்டில் வாயே வைக்க முடியாது, என்ன ரெஸ்டாரண்ட் வச்சுக்கிறாங்க, ரெஸ்டாரண்ட்டை வைத்து பார்க்க சொல்லுங்கள், அப்போ தெரியும். வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு சமையல் கட்டியுமே சாப்பாடு வீடியோ போட்டால் ரெஸ்டாரண்ட் பற்றி தெரியும். ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டம் தெரியுங்களா? ஃபுட் லைசன்ஸ் வாங்கணும், அந்த ஹோட்டல் கடைக்காரன் சப்ளையருக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு 1000 ரூபா கொடுக்கணும், சமையல்காரனுக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபா கொடுக்கணும்,
அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ரெஸ்டாரண்ட்டில் வாயில் வைக்க முடியாது. ஏன்னா இவங்க வீட்டில் இருக்கிறதெல்லாம் செட்டிநாடு, மதுரை செட்டிநாடு, திண்டுக்கல் பிரியாணி மாதிரி தான் இருக்கும். இது நான் ஏன் சொல்கிறேன்னா, அடுத்தவங்களை வந்து திட்டுறது, கெட்ட வார்த்தை பேசுறது இதெல்லாம். ஆனால் இவங்களை பற்றி யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணால் அவ்வளோ ஒரு தரக்குறைவு, அவ்வளோ ஒரு கெட்ட வார்த்தை. இளவரசை, அந்த திருட்டு இளவரசை அந்த அக்காவை மிரட்டியிருக்கிறா. இது அவங்க குடும்ப உறுப்பினர் ஏதாச்சும் கேட்டாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கெல்லாம் அதாவது ஒரு நாலேஜ் வேணுங்க. அவங்கெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஜிஎஸ்டி முறையாக ஜிஎஸ்டி எடுத்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதர் கண்ட்ரிஸில். இவனோட வீடியோ கல்ஃபில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, துபாயில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா பக்கம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எவ்வளோ ஒரு பித்தலாட்டன்னு பாருங்க. அப்புறம் கரிதிங்கர் வீடியோ போட்டிருப்பாங்க அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போயிட்டு. அந்த வீடியோ டெலீட் பண்ணியிருப்பார் நேற்று இளவரசன். திருட்டு இளவரசனுமே திருட்டு மயிலும் எங்கே போனாங்க தெரியல, பதுங்கிட்டாங்களான்னு தெரியல. இந்த பணம் இவங்களுக்கு நிலைக்காது. இதைத்தான் நான் திருப்பி எல்லா வீடியோவிலும் சொல்கிறேன். ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறாங்க இவங்க பித்தலாட்டம் போடுறாங்க, இவங்க ட்ராமா நம்பாதீங்க, இந்த மருந்து சாப்பிடாதீங்க, இந்த மருந்து அதிக விலை கொடுத்து வாங்காதீங்கன்னு சொன்னேன். ஆனால் இவங்களுக்கு முட்டு கொடுக்குற சப்ஸ்கிரைபர் நந்தினி, உமா மகேஸ்வரி, விஜயலட்சுமி இதெல்லாம் வந்து இளவரச விஷம் வாங்கி கொடுத்தாலுமே அண்ணா சூப்பர் தான் சொல்ல போகிறாங்க. பெண்கள் இதெல்லாம் பெண்கள் தான். இந்த திருட்டு தம்பதிகள் ஆதரவுனா இந்த பெண்கள் தான். இவங்களுக்கு சேர்த்து நான் சொல்கிறேன். அப்புறம் சாவித்திரி பத்மநாதன் இளவரசனோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, என்னோடய சேனலுக்கு அந்த அம்மா ஒரு யோக்கியமாக தான் பேசுங்க. ஆனால் அந்த அம்மா இந்த எந்த இதுக்குமே கருத்து தெரிவிக்கலையே. இந்த வீடியோ இளவரசனோட திருட்டு வீடியோவுக்கு கருத்து தெரிவிக்கலையே. அப்புறம் அந்த மானமில்லாத ஆள் சக்திவேலு எல்லாத்துக்குமே என்ன பெரிய கருத்து தெரிவிச்சிருந்தார். இலவசம் இவ்வளோ திருடம் பண்ணி திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்கா. எங்கேயும் ஒன்று ஓடி போய் ஒழிஞ்சிட்டாங்க. போய் சேலை கட்டி உங்கள் வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்கும், அவங்க மனைவிக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்க சொல்லிடு. அவ்வளோ ஒரு கேடுகட்ட செயல் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மிரட்டுறாங்க. என்னை பற்றி எதுக்கு வீடியோ போடுற, உங்கள் வீடியோ பார்த்து தான் நிறைய பேர் வாங்குறாங்க, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா நீ வலைதளத்தில் வந்து உட்காந்து வீடியோ போடு, பண்ண முடியாதான் பார்க்கலாம். அப்புறம் டாக்டரோட போஸ்டல் நம்பர் போட்டோன்னு சொல்லி போட்டு விக்னேஷ் விக்கிங்கிற ஒரு பேரில் வந்து கமெண்ட் பண்ணுறான். எங்கள் மாமா டாக்டர் எங்கள் மாமாதா, நான் வந்து இங்கே சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். அதாவது நான் வந்து தப்பு பண்ணால் நான் தாங்க கம்ப்ளைண்ட் பண்ணோன்னு எங்கள் தங்கச்சிவை விட்டு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. இதுலேருந்தே இலவசம் என்னென்ன வேவு பார்க்குறா, இந்த திருட்டு கும்பல் என்னென்ன வேவு பார்க்குறான்னு தெரியல. இவன் பண்ண திருட்டு மோசடி பணம் இளவரசனோட மாமியாவுக்கு போயிருக்குது, அவங்க தங்கை குடும்பத்துக்கு போயிருக்குது, அவங்க அம்மாவுக்கு போயிருக்குது. அவங்க அப்பா எங்கே போனாங்கன்னு தெரியல. அடுத்தவங்களுக்கு 1000 அட்வைஸ் பண்ணுவார், இனி வந்தோன்னா அட்வைஸ் பண்ணுவார். ஆனால் பையன் உலகமாக ஒரு மோசடி திருடன். நான் இது எல்லா இடத்துலையும் சொல்லுவேங்க. அந்த மருந்தோட விலை சொல்லலை, விலையை மறைச்சி கருப்பு ஸ்கெட்சில் அடித்து எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கிறான் இந்த திருட்டு கும்பல். கேட்டால் அண்ணனை பக்கத்து கேட்டால் தங்கச்சிக்கு அவ்வளோ ஒரு கோபம், தூக்கு போட்டு செத்துருங்க, உனக்கு அறிவில்லையாடா, வாடா போடா. அப்புறம் ரோட்டில் போகிற நாய் குலைக்கத்தான் செய்யும். ஆனால் இளவரசம் மாதிரி ஒரு திருடன் கண்டா நாய் குலைக்கத்தான் செய்யும். நல்லவங்களை கண்டா நாய் குலைக்காது. அதுதான் உண்மை. இளவரசம் மாதிரி ஒரு திருட்டு தம்பதிகள் இளவரசம் அந்த தின்னுமயில், குண்டு தின்னுமயில் அந்த அம்மா ஏமாற்றி இவ்வளோ வாய்வெல்லாம் உடம்பெல்லாம் வளர்த்தி வச்சிருக்கு. வாய் வெடித்து போகும், வாய் அழுகிடும், வயிறெல்லாம் வெடித்து போகும். எவ்வளோ ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் கருதின்னு இருக்கிறாங்க வீடியோ போட்டு. இவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். உடனே எல்லாம் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் இன்னும் நிறைய ஆதாரங்கள் இருக்குது. கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக அவங்க மேலே வரும். இந்த திருட்டு கும்பல் இதிலேருந்து தப்ப முடியாது. இந்த பணம் இவங்களுக்கு ஒன்றுமே சேராது. இன்னும் இவங்க ஏமாந்துட்டிங்கன்னா நேராக அவங்க அம்மா கிட்டே போய் கேளுங்க. அவங்க அம்மா ஆஃபீஸில் போய்ங்க, உங்கள் பொண்ணை இத்தனை வரும் மோசடி பண்ணியிருக்கா, நீங்கள் ஏன் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறீங்க, ஊருக்கு உபதேசம் பண்ணுறீங்க, அங்கே உபதேசம் பண்ணுறீங்க, இதெல்லாம் சொல்கிறீங்களா, உங்கள் பையன் எத்தனை பேர்த்துக்கு திருடி சம்பாதிச்சுக்கிறா, நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்களா, சாபம் விட்டுவாங்க. அதை விட்டு போட்டு அங்கே கல்ஃப் கண்ட்ரியில் உட்காந்துட்டு அவர் அக்கா மிரட்டிகிட்டு இருக்கிறா. போஸ்ட்டு பாருங்க, எவ்வளோ ஒரு கேவலமாக போஸ்ட்டு போட்டிருப்பாங்க. இளவரசனோட கைக்கூலி சப்ஸ்கிரைபர், அதாவது கேவலப்படுத்துகிறாங்க. நானே நேற்று போஸ்ட்டில் போட்டிருப்பேன், நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து. இவனை மாதிரி ஒரு கேடுகட்ட ஃபேமிலி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அண்ணனை பேசுனா தங்கச்சிக்கு கோபம் வந்து தூக்கு போட்டு செத்துருங்க, தூக்கு போட்டு சாக வேண்டியது இவங்க ஃபேமிலி தான், தெரியுங்களா. கமெண்ட் வந்து கமெண்ட் போட்டோன்னே கோபம், சரியான கோபம். அண்ணன் எத்தனை பேத்த மோசடி பண்ணிக்கிறார். கோயிலில் போய் அடித்து சத்தியம் பண்ண சொல்லுங்கள் அவங்க ஃபேமிலி.
கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அதான் உண்மை. இலவசனம் பற்றி நாளுக்கு நாள் என்னென்ன பித்தலாட்டம் பண்ணுறாங்க நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.